ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்என் ஃபேஷனில் பார்க்க போகிறது டே 3க்கான ஸ்டிச்சு தான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. வீட்டில் இருந்தே ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கற்றுக்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பார்த்து ஆரி ஒர்க் கற்றுக்கோங்க. இன்றைக்கி நம்ம டே 3க்கான ஸ்டிச் தான் பார்க்க போகிறோமே. அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், அப்புறமா நம்ம த்ரெட் நீடில் எடுத்திருக்கேன். எப்பொழுதும் போல் த்ரெட்டில் வந்து லாக் போட்டு வச்சுருக்கேன். நாட் போட்டு சேம் இதே தான் இந்த மாதிரி நம்ம த்ரெட் வந்து ஃப்ரேம் கீழே கொடுத்து எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம டே 2ல் வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச்சில் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தோம் செயின் ஸ்டிச்சை. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சின்னதாக போட போகிறோம், கிட்ட கிட்ட நெருக்கமாக போட போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நெருக்கமாக போட்டிருக்கோன்னுட்டு, ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக போட்டுட்டு இதை நம்ம எண்டில் வந்துட்டு நாட் போட வேண்டாம், அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஸ்டிச்சு, ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச்சு, ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச்சு. ரொம்ப குட்டி குட்டியாக ஜிக்ஸாக் போடணும் கிட்ட கிட்ட. ஆக்சுவலாக இது என்னென்னா, ப்ரைடல் ப்ளவுஸ் போடும்போது நம்ம கட் ஒர்க்குன்னு ஒன்று ஒர்க் பண்ணுவோம். அந்த ப்ளவுஸ்க்கான பேசிக் ஸ்டிச்சு தான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஸ்டிச்சிங் வந்து கிட்ட கிட்ட கொடுத்து ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செயின் வந்து ரொம்ப கிட்ட கிட்ட போட்டுட்டு மேலே இருக்க ஜிக்ஸாக் வந்துட்டு ரொம்ப லாங்காக போடுவாங்க. அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த மாதிரியான வீடியோ. மேக்ஸிமம் நம்ம ஜிக்ஸாக் வந்து ஜரியில் தான் கொடுப்போமே. நெட்டு கிளாத் அட்டாச் பண்ணும்போது இல்லை கட் ஒர்க் போடும்போது எல்லா ஒர்க்குமே நம்ம ஜரி த்ரெட்டில் தான் கொடுப்போமே. இந்த மாதிரி நெருக்கமாக கொடுத்துட்டே இருக்கணும் பக்கத்தில். இப்போது இது எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இருக்குன்றதை பாருங்கள். நான் உங்களுக்கு வீடியோ கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். இதில் நம்ம இன்னமும் கண்டினியூ பண்ணி போடலாம். இந்த அளவுக்கு நம்ம குட்டியாக போடும்போது நம்ம இப்போ எதுனா ஒரு ஆல்டர்னேட் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம், நெட்டு கிளாத்து இல்லை இந்த மாதிரி கட் ஒர்க்கில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் நாட் போட்டுடுறேன். நாட் போட்டுட்டேன். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே குட்டி குட்டியாக ஜிக்ஸாக் பண்ணணும். நான் அகெயின் ஒன் டைம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும். எவ்வளோ நெருக்கமாக குட்டி குட்டியாக இருக்கு பாருங்கள் செயின் ஸ்டிச்சு. இப்போ அப்படியே நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் செயின் ஸ்டிச் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிட்ட கிட்ட நெருக்கமாக கொடுக்கணும்.
ஆரி ஒர்க் கிளாஸ் பட்ட டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா, மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நெருக்கமாக போட்டிருக்கேன். இது ஜிக்ஸாக் ஒர்க்கு. இந்த மாதிரி ஆரி ஒர்க் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.